அண்மை செய்தி. ஆம்ஸ்ட்ராங் வழக்கு தொடர்பாக தன்னிடம் விசாரணை ஏதும் நடத்தப்படவில்லை என்று இயக்குநர் நெல்சன் தெரிவித்திருக்கிறார். இதை பற்றின மேலும் விவரங்களை நமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன் வணக்கம், விவரங்கள் என்ன பகிரலாம்? ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்படும் குற்றவாளியாக இருக்கக்கூடிய மொட்டை கிருஷ்ணன் தொடர்பாக இயக்குனர் நெல்சனிடம் போலீசார் விசாரணை நடத்தியதாக தகவல் வெளியானது. இது தொடர்பான செய்திகள் வெளியான நிலையில இயக்குனர் நெல்சன் அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார். அதே போல தனது மனைவியிடம் கடந்த 7ஆம் தேதி அன்று போலீசார் விசாரணை நடத்தியதாக ஏற்கனவே அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார்கள். அதுவே போலீசார் தரப்பிலும் மனைவி மோனிகாவிடம் விசாரணை நடத்தி அவரிடமிருந்து வாக்குமூலங்கள்லாம் பெறப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியானது. இந்த நிலையில்தான் தொலைபேசி மூலமாக 30 வினாடிகள் மட்டுமே போலீசார் தனது மனைவியிடம் பேசியதாகவும் நெல்சன் தெரிவித்திருக்கிறார். தனது மனைவியிடம் 30 வினாடிகள் மட்டுமே போலீசார் விசாரணை நடத்தியதாகவும் தன்னிடம் விசாரணைகள் எதுவும் நடத்தப்படவில்லை என்றும் நெல்சன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் போலீஸ் தரப்பில் ஏற்கனவே அவர் மோனிகாவிடம் மொட்டை கிருஷ்ணனுடன் தொடர்ந்து தொலைபேசியில் பேசியது தொடர்பாகவும் பரிவர்த்தனைகள் தொடர்பாகவும் விசாரணை நடத்தி வாக்குமூலம் பெறப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது தொடர்பாக நெல்சனின் தரப்பிலிருந்தும் அறிக்கை கொடுக்கப்பட்டு அதிலும் 7ஆம் தேதி அன்று மோனிகாவிடம் விசாரணை நடத்தப்பட்டது. ஆனால் பண பரிவர்த்தனைகள் எதுவும் நடைபெறவில்லை என்றும் விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. தற்போது நெல்சன் அதற்கு 30 வினாடிகள் மட்டுமே பேசியதாக குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தன்னிடம் விசாரணைகள் ஏதும் நடைபெறவில்லை என்ற தகவலையும் நெல்சன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். விசாரணை தன்னிடம் நடத்தியிருந்தால் அது தொடர்பாக வெளியிடுவது தனக்கு தயக்கமில்லை என்றும் நெல்சன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.